அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளுடைய பாடத்தில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளில் ஒன்று அல் ஹாஃபித். அல் ஹஃபீத் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே இந்த இரண்டு பெயர்களையும் தன்னுடைய பெயராக அல்லாஹ் பதிவு செய்கிறான். சூரா ஹூதுடைய 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்ன ரப்பி அலா குல்லி ஷைஇன் ஹஃபீத். என்னுடைய இறைவன் நிச்சயமாக எல்லாவற்றிற்கும் ஹஃபீதாக இருக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கின்றான். சூரத்து சப 21வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், வ ரப்புக அலா குல்லி ஷைஇன் ஹஃபீத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றிற்கும் ஹஃபீதாக இருக்கிறான் என்று. சூரத்து ஷூரா 6வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், அல்லாஹு ஹஃபீதுன் அலைஹிம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் சூரத்து ஷூராவுடைய 6வது வசனத்தில், அல்லாஹு ஹஃபீதுன் அலைஹிம், அவர்களுக்கு அல்லாஹ் ஹஃபீதாக இருக்கிறான் என்று. ஹாஃபித் என்ற அல்லாஹுடைய பெயரை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா யூசுஃபுடைய 64வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்லாஹு கைருன் ஹாஃபிதா. அல்லாஹ் ஹாஃபித்களில் சிறந்தவன், வஹுவ அர்ஹமுர் ரஹீமீன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாஃபித் என்ற பெயரை அல்லாஹ் பதிவு செய்கிறான். அல் ஹஃபீத் குர்ஆனிலே 3 இடங்களில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கிறான். அல் ஹாஃபித் என்ற வார்த்தையில் ஒரே இடத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். அல் ஹஃபீத் அல் ஹாஃபித் என்றால் என்ன? இந்த இரண்டும் வார்த்தையாலும் மொழியாலும் ஒன்றோடு ஒன்று இணைந்தது. அல் ஹஃபீத் அல் ஹாஃபித் வைத்திருக்கக்கூடிய தன்மை பாதுகாப்பு. அல்லாஹ் பாதுகாப்பவன், அல்லாஹ் பாதுகாவலன் என்று அர்த்தம். அல் ஹஃபீத் என்றாலும் அல் ஹாஃபித் என்றாலும் பாதுகாவலன் என்றுதான் அர்த்தம். ஆனால் ஹாஃபிதுடைய மேன்மையான சொல் தான் அல் ஹஃபீத். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேன்மையான பாதுகாவலன். அல்லாஹ்விற்கு இந்த தன்மையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு இருப்பதாக சொல்கின்றான். முஃமின்கள் அல்லாஹுடைய தன்மையை அல்லாஹ் கூறினால், அல்லாஹுடைய தூதர் கூறினால் அதை அப்படியே ஏற்றுக்கொள்வோம், அதை நீக்க மாட்டோம், அது எப்படி என்று கற்பனை செய்ய மாட்டோம், அதை ஒப்பிட மாட்டோம், அதற்கு உதாரணம் கூற மாட்டோம். அல்லாஹ்விற்கு பாதுகாப்பு என்ற தன்மை இருக்கின்றது. அல்லாஹ் பாதுகாப்பவன்.